இந்த சாப்டரில் நம்ம டீடைல் வியூ ஆஃப் engineering டேட்டா சோர்சஸ். ஸோ engineering டேட்டா சோர்சஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்க்கு என்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து யூசர் டிஃபைன்டாக இருக்கும், ஸோ டிஃபால்ட்டாக இருக்கும், ஸோ எந்த வேல்யூஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். engineering டேட்டா சோர்சஸ். ஸோ engineering டேட்டா அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் காம்போனன்ட் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா engineering டேட்டான்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீமேட்டிக் விண்டோவில் engineering டேட்டா வந்துடும். ஸோ இந்த engineering டேட்டாவில் நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ சில டிஃபால்ட்டான மெட்டீரியல்ஸ் இதில் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ப்ராப்ளத்துக்கு ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த engineering டேட்டாவை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற சோர்சஸ் ஃபுல்லாக இதில் ஓப்பன் ஆகும். இதுதான் அவுட்லைன் ஆஃப் ஸ்கிமேட்டிக் engineering டேட்டா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்டில் ஆட் பண்ண போகிறோமோ அது வந்து இந்த இடத்துல ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இந்த டயலாக் பாக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ ட்ராக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வேல்யூ, ஐசோட்ரோபிக், ஸோ ஐசென்ட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி, ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரெஸ், ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஒரு நியூ மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு ஆட் நியூ மெட்டீரியல் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நியூ மெட்டீரியல், ஸோ நியூ மெட்டீரியல் காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறீங்க. காம்போசைட், ஸோ காம்போசிட் மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட்லைன் ரோ, இதில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியுமே ஸ்பெசிஃபை ஆகிருக்காது. யூசர் நீங்கள் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் இண்டிகேட் பண்ணணும். ஸோ இந்த டூல் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் எடுத்திங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற எல்லாமே வந்து இந்த டூல் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நெக்ஸ்ட் வந்து லீனியர் ப்ராப்பர்ட்டிஸ், எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டேட்டா, ஹைப்பர் எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, creep, life strength, gasket, விஸ்கோ எலாஸ்டிசிட்டி, ஷேப் மெமரி அலாய், டேமேஜ், தமல், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வேரி ஆகும். ஸோ நீங்கள் இப்போ காம்போசிட் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட நியூ மெட்டீரியல் நீங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தான் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண போகிறீங்க. ஒரு மெட்டீரியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி. ஸோ இந்த டென்சிட்டியை நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டென்சிட்டி இங்கே வந்துடும். ஸோ இந்த டென்சிட்டியோட வேல்யூ நீங்கள் ஜஸ்ட் இந்த எல்லோ கலர் டயலாக் பாக்ஸில் என்டர் பண்ணிக்கலாம், 7850. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நியூ மெட்டீரியல் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஐசோட்ரோபிக் எலாஸ்டிசிட்டினா என்னென்னா, ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து லீனியராக வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் 3 டைரக்ஷன்லேயும் வந்து ஒரே மாதிரியான ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆனால் அது ஐசோட்ரோபிக் மெட்டீரியல், ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் அண்ட் ஆனசோட்ரோபிக் மெட்டீரியல். ஸோ வந்து ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆகும். எக்ஸாம்பிள், லோட் நீங்கள் வந்து எக்ஸில் கொடுக்கும் போது ஒயில் வேரியேஷன் இருக்கும், ஜெட்டில் வந்து கம்மியான வேரியேஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஆர்த்தோட்ரோபிக் அண்ட் ஆனைசோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க வந்து ஒரு காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்றனால ஒரு லோட் ஆக்ட் ஆகும் போது ஸோ எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து யூனிஃபார்மாக வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்த்தோட்ரோபிக் எலாஸ்டிசிட்டி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆர்த்தோட்ரோபிக் ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்த்தோட்ரோபிக் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அவுட்லைன் நம்ம சூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இல்லை இந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ யங்ஸ் மாடுலஸ் இருக்கணும், 200 மெகாபாஸ்கல், அண்ட் ஒயில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற வேல்யூஸ், எல்லா வேல்யூஸுமே வந்து நீங்களாக இண்டிகேட் பண்ணணும். ஜெட்டில் எந்த அளவுக்கு யங்ஸ் மாடுலஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், அதாவது காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையும் வந்து யூனிஃபார்மாக வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வேல்யூஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் வந்து வேரி ஆகும். அதனால் நம்ம எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து பாய்சான் ரேஷியோ, யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ் எல்லா வேல்யூஸும் நம்ம இண்டிகேட் பண்ணணும்.
இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம் டூல் பாக்ஸில். இப்போ பிளாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி, ஸோ பைலீனியர் ஐசோட்ரோபிக் ஹார்டனிங் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பைலீனியர் ஐசோட்ரோபிக் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். பைலீனியர் ஐசோட்ரோபிக் ஹார்டனிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா, ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து பெண்ட் ஆகும்போது அது ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஸோ சர்டன் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ பெண்ட் ஆகும்போது இந்த லிமிட் வரைக்கும் அது பெண்ட் ஆச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு எந்த டேமேஜஸும் வராது. ஸோ அந்த லிமிட் கொடுக்குற வேல்யூஸ் அந்த yield strength and tangent modulus. So yield strength, tangent modulus. இப்போ நம்ம காம்போசிட் மெட்டீரியலுக்கு நம்மளா வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் வேறு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டூல் பாக்ஸில் இப்போ க்ரீப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நியூ மெட்டீரியல்ஸை நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே கூட உங்கள் அனாலிசிஸ் ப்ராப்ளத்துக்கு நியூ மெட்டீரியல்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணதோட நம்மளோட இன்ஜினியரிங் டேட்டாவில் இந்த மெட்டீரியல்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து நியூ மெட்டீரியல்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறது அப்படின்ற நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த ஆன்சிஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் மெட்டீரியல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த டிஃபால்ட் மெட்டீரியல் சோர்ஸ் வந்து நம்ம எங்கே எடுக்கலாம்னா, மேலே பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் ஆன்சிஸில் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் டிஃபால்ட்டாக இதில் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இதில் விஷுவலைஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரல் நான் லீனியர் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல்ஸ், ஹைப்பர் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மேக்னெட்டிக் BH கர்வ்ஸ், தெர்மல் மெட்டீரியல்ஸ், ஃப்ளூயிட் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக சில மெட்டீரியல்ஸ் இதில் இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரல் நான் லீனியர் மெட்டீரியல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸில் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய், காப்பர் அலாய், மெக்னீஷியம் அலாய். உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டோட இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த அலுமினியம் அலாயோட ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸ் நீங்கள் எடுக்கணும்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலுமினியம் அலாய், இல்லை பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டான வேல்யூஸ் வந்து ஆன்சிஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க இன்ஜினியரிங் டேட்டா சோர்ஸ். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தேவைன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ஆட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட் மெட்டீரியல்ஸ், ஹைப்பர் எலாஸ்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் டிஃபால்ட்டாக ஆன்சிஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் எந்த மெட்டீரியல்ஸ் உங்கள் ப்ராப்ளத்துக்கு தேவையோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற விண்டோ பார்த்தீங்கன்னா மெசேஜ் விண்டோ. ஸோ நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க, சம் எரர் ஏதாவது வார்னிங் வரணும்னா அந்த கீழே மெசேஜ் விண்டோவில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன மாதிரியான வேல்யூஸ் இருக்கும் அப்படின்ற எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா தெர்மல் மெட்டீரியல்ஸில் ஏர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஏருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி, நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தீங்கன்னா 1007. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் வியூ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து சார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரோ டென்சிட்டி. அதாவது நீங்கள் ஐசோட்ரோபிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் வெர்சஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ அந்த கிராஃப் வேல்யூஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும், ஸோ இந்த டெம்பரேச்சருக்கு இவ்வளோ கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராஃப் எல்லாம் இதில் இண்டிகேட் பண்ணும். ஜஸ்ட் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்ஜினியரிங் டேட்டாவோட ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அனாலிசிஸ் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் டு தி ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டேட்டா ஆட் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸும் அப்டேட் ஆகிடும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் உங்கள் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த இன்ஜினியரிங் டேட்டாவில் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் டிக் மார்க் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இதில் எப்படி வந்து ஒரு நியூ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல்ஸை எப்படி நம்ம ப்ராப்ளத்தில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம்.